அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஓய்சியில் இன்கம் டேஷ்போர்ட். இந்த இன்கம் டேஷ்போர்ட்டில் இதில் வந்து டோட்டல் கலெக்ஷன் எத்தனை, இந்த மந்த்துக்கான இன்கம் கலெக்ஷன், இந்த மந்தில் டிபாசிட் ஆகியிருக்கிறது எவ்வளவு, பேலன்ஸாக டிபாசிட் பண்ண வேண்டியது எவ்வளோன்றதை பார்க்கலாம். அது மாதிரி இது கலெக்ஷன் ரேட், கலெக்ஷன் எவ்வளோ கலெக்ஷன் ஆகியிருக்குது இந்த மாதத்தில், இந்த டேட் வைஸாக நாங்கள் இந்த கிராஃபில் பார்த்து கொள்ளக்கூடியமாக இருக்கும். அடுத்தது வந்து டெய்லி இன்கமில் வந்து நாங்கள் டெய்லி எவ்வளோ அமௌண்ட் வந்து எங்களுக்கு டோட்டல் இன்கம்மாக வருது, அதில் வந்து இதில் வந்து டிபாசிட் பண்ண அமௌண்ட் எவ்வளவு, நெக்ஸ்ட் டேக்கு கேரி அவுட் ஆகிற அமௌண்ட் எவ்வளோங்கிறத இதில் வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ள முடியுமா இருக்கும். இதை நாங்கள் வியூ பண்ணிக்க இன்கம் பிரேக் டவுனுக்குள்ள என்னென்ன ரீசனால் எங்களுக்கு இன்கம் வந்து வந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் இதில் பார்க்கலாம். இதில் வந்து நாங்கள் வந்து டிபாசிட் பண்ணிக்க எவ்வளவு அமௌண்ட் டிபாசிட் பண்ணாங்கன்றத இதில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதை ஒரு நாளைக்கு ஒருக்கா தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதில் டிபாசிட் அமௌண்ட் வந்து சேவ் ஆகிடும். இனி திருப்ப நாங்கள் இதை வந்து திருப்ப வந்து நாங்கள் இதை வந்து கொடுக்க இயலாது. அதே மாதிரி இதில் நாங்கள் டேட் வைஸாக இப்போ 9ஆம் தேதி என்ன எவ்வளவு இன்கம் எங்களுக்கு வந்திருக்குன்றதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து நாங்கள் இப்போ நாங்கள் திருப்ப டிபாசிட் பண்ண அமௌண்ட்டை நாங்கள் இதில் என்டர் பண்ண போகிறோம்னு சொன்னால் எங்களுக்கு சிஸ்டம் விடாது. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி இன்றைக்கி நாங்கள் என்டர் பண்ணிட்டோம். அது மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ண நாங்கள் இப்போ இன்கம் டீட்டெயிலை வந்து நாங்கள் இதில் பிடிஎஃபாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து நாங்கள் ஒரு டேட்டை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்ததால் அதை காட்டுது. இப்போ நாங்கள் முழுசாக எங்களுக்கு தேவையாக இருந்தால் நாங்கள் பிடிஎஃபாக எக்ஸ்போர்ட் பண்ணி எடுக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணி நாங்கள் இதை பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி அதை நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி நாங்கள் சிஎஸ்வி ஃபைலாகவும் இதை எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்கலாம். சிஎஸ்வி ஃபைல் வந்து எங்களுக்கு எக்ஸல் ஃபார்மேட்டில் வந்து எங்களுக்கு ஓப்பன் ஆகும். அடுத்தது வந்து மந்த்லி இன்கம் ரிப்போர்ட். அது வந்து டெய்லி இன்கம், இது வந்து மந்த்லி இன்கம். இந்த மந்தில் நாங்கள் எவ்வளவு எங்களுக்கு வந்து டிபாசிட் ஆகியிருக்குது, எவ்வளவு நாங்கள் இது பேலன்ஸ் டிபாசிட் பண்ணணும், இப்போ டிபாசிட் பண்ணிட்டோமா இல்லையாங்கிறது வந்து இதில் டிபாசிட் பண்ணிட்டோம்னா பெண்டிங், டிபாசிட் பண்ணலைன்னு சொன்னால் பெண்டிங் ஸ்டேட்டஸில் நிற்கும். இதில் வந்து நாங்கள் என்னென்ன சோர்ஸில் அந்த மந்த்துக்கு அமௌண்ட் வந்து வந்திருக்குன்றதை நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதையும் நாங்கள் சேம் அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஒவ்வொரு மந்தாவும் நாங்கள் இதெல்லாம் ஓவராலாக எல்லா மந்த்தையும் நாங்கள் செய்யக்கூடிய மாதிரியும் இருக்கு. இதுதான் மந்த்லி இன்கம். அதே மாதிரி ஓய்சி வந்து வார ஃபைன் எஃப்எஸ்ஓ போடுற ஃபைனை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு ஃபைன் கலெக்ஷன் பேஜ் இருக்குது. இந்த ஃபைன் கலெக்ஷனுக்குள்ள இந்த பஸ்ஸில் இந்த வயலேஷனால் எஃப்எஸ்ஓ எந்த எஃப்எஸ்ஓ போட்டிருக்கு ஃபைனை, ஃபைன் பேப்பர்ட நம்பர், வயலேஷன் டைப் அதெல்லாம் எங்களுக்கு ஷோ ஆகும். அந்த மாதிரி அந்த பஸ்ஸுக்கு வந்து ஆல்ரெடி ஏதாச்சும் ஃபைன் ஹிஸ்ட்ரி இருக்குமா இருந்தால் அதுவும் இதில் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ வந்து நாங்கள் இதில் பே நம்பர் கொடுத்தா எங்களுக்கு வந்து ஃபைன் பே ஆகி கம்ப்ளீட்டடுக்குள்ளே இங்கால வந்து அதுக்கும் எங்களுக்கு இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகும். நாங்கள் அதை டவுன்லோட் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது.